கோயம்புத்தூர் லோக்சபா தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் வேட்புமனுவை ஏற்பதற்கு அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை லோக்சபா தொகுதியில் திமுகவின் கணபதி ராஜ்குமார், அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரன், பாஜகவின் அண்ணாமலை உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் வேட்புமனு தேர்தல் ஆணைய இணைய பக்கத்தில் பதிவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுக்கள் மறுபரிசீலனை நடைபெற்றது. அப்போது பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் வேட்புமனுவை ஏற்பதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். இதற்கு அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அண்ணாமலைக்கான வாக்கு எந்த தொகுதியில் இருக்கிறது என்பது தெரிவிக்கப்படவில்லை. அண்ணாமலையின் வேட்புமனுவும் முறையாகவும் நிரப்பப்படவில்லை. ஆகையால் அண்ணாமலையின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் ஆணைய கையேட்டில் உள்ள விதிகளை சுட்டிக்காட்டியும் இந்த வாக்குவாதம் நடைபெற்றது. இதனால் சிறிது நேரம் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் அண்ணாமலையின் வேட்புமனுவை ஏற்பதாக தேர்தல் அதிகாரி அறிவித்திருந்ததால் பிரச்சினை ஒரு வழியாக ஓய்ந்தது.